தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 108 கயமை. குறள் எண் 1074. அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், தன் கீழ் அகப்பட்டு தனக்கு பணிந்து நடக்கிற கீழோரை கண்டால் கயவர் அவரை விட தாம் உயர்ந்தவர் என்றெண்ணி இருமாப்பு கொண்டு நடப்பர். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், கயவர்கள் அவர்கள் தவறானவர்கள் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் அவர்களின் பேச்சை கேட்டு எவரேனும் நடந்துவிட்டால் அவர்களிடம் நான் தான் உயர்ந்தவன் என்ற அகந்தையோடு நடந்து கொள்வர். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.